ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். அதாவது ஷாப் ரிவ்யூ மாதிரி தான் இருக்கும். இது வந்து சென்னை பெருங்குடியில் இருக்கிற ராஜ் குக்வேர்ஸ் அப்படிங்கிற கடை தான். இதில் வந்து ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அம்மிக்கல் பாருங்கள், கிரானைட்டில் மேலே வந்து கல் சுற்றி வந்து கிரானைட் ஃபினிஷிங்கில். ஸோ இதுதான் நம்ம வீட்டுக்கும் போட்டிருந்தோம். இந்த அம்மிக்கல் இதே சைஸ் நம்ம வீட்டோட பேக் சைடில் ஒரு அம்மிக்கல் போட்டிருப்போம் பாருங்க. அந்த அம்மிக்கல் வந்து இவங்ககிட்ட இருந்து வாங்கினது தான். பிளாக் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோனில் செஞ்ச இடிக்கல் இது. அப்புறம் இது வந்துட்டு கிரானைட்டில் கொஞ்சமாக ஏதாவது ரசத்துக்கு வச்சு அரைக்கிறோம் மசாலா அப்படின்னா இதில் வச்சு இப்படி நம்ம அரைச்சிக்கலாம். இதில் பெரிய சைஸ் இருக்குது, அப்புறம் அதை விட சின்ன சைஸ் ஒரு கல் இருக்குது. அப்புறம் திருகல்னு சொல்லுவோம்ல, திருகல் வந்து பிளாக் ஸ்டோன்லேயே திருகல் இருக்குது. இது கீழே ஆட்டுக்கல் இருக்குது பாருங்க. ஆட்டுக்கல் அதுவும் அதே மாதிரி தான், அந்த அம்மிக்கல் மாதிரியே நல்ல ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லாயிருக்கும். உள்ளே ஆட்டுறதுக்கு தகுந்த மாதிரி சொரசொரப்பாக தான் இருக்கும் உள்ள. சரி வாங்க, இனி உள்ளே போனோம்னா பிராஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிராஸ் மட்டும் இல்லாமல் ப்ரான்ஸும் வச்சுருக்காங்க. ஃப்ரை பேனு, கடாயி, அப்புறம் வந்து சாஸ் பேன், இடியாப்பச்சு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பொங்கல் பானை பாருங்க. பொங்கல் பானை இது வந்து பிரான்ஸு. ஸோ வெண்கலத்தில் பொங்கல் பானை அதே மாதிரி பிராஸ்லேயும் இருக்குது. பிராஸ் பொங்கல் பானை எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு ஈயம் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈயம் வந்து உள்ள கோட்டிங் கொடுத்துருக்கனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் சேஃப் தான். இப்போ இந்த கடாயெல்லாம் பாருங்க, இது வந்து டிசைன் வெளியில் இந்த மாதிரி ஹேமர் டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ள ஈயம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய சைசஸ் இருக்கு, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைசஸ் வரைக்கும் இருக்கு. இது வந்து பிரான்ஸ் கடாய் தான். பிரான்ஸ் கடாய் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா தான் இருக்கு. வெங்கல கடாய் இது வந்து நல்ல வெயிட்டாவே இருக்கு. இது உள்ள டிசைன் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பிளெயினா வேணும்னா பிளெயினா இந்த மாதிரி இருக்கு. பொங்கல் பானை வந்து இது பிராஸ்ல இது ஒரு ஷேப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஷேப்லயும் பொங்கல் பானை இருக்கு. இது பாருங்க, சந்தக பிளியறது பிரான்ஸ்லேயே வச்சிருக்காங்க. நல்ல வெயிட்டு. யூஸ்வலாக சந்தக பிளியறது நம்ம கடையில் வாங்குறதுலாம் அவ்வளோ வெயிட் இருக்காது. ஆனால் இது பிரான்ஸ் அப்படிங்கிறனால நல்ல வெயிட்டாக இருக்கு. இது உருளி, பிரான்ஸ் உருளி தான். இவங்ககிட்ட பித்தளை வெண்கலம் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அயன் குக்வேர் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து கல் சட்டி, மண் சட்டி, அந்த மாதிரி எல்லா வகையான ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸும் பார்க்கலாம். இப்போ பித்தளையிலே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கூட சைஸ் வேரியன்ஸும் நிறையா இருந்துச்சு. வெண்கலத்துலேயும் அதே மாதிரி தான். அண்ட் ப்ரீமியமான பிரான்ஸ் ஐட்டம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த ஆப்பம் பேன்லாம் பாருங்கள், இது மாதிரி உட்டன் ஹேண்டில் வச்ச மாதிரி ஒரு நியூ டிசைன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தோசை தவாவும் அந்த வெங்கலத்தில் வச்சுருந்தாங்க. இது பாருங்க, நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருந்தது. சர்டிஃபைட் பிரான்ஸ் தான், அதை பற்றி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அண்ட் பனியாரக்கல்லே வந்து 7 குழி 9 குழி அந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி தபரா செட்லாம் பார்த்திங்கன்னா பித்தளையில் மட்டும் இல்லாமல் வெங்கலத்துலேயும் வச்சுருந்தாங்க. அதுவுமே ஒவ்வொன்றும் அவ்வளோ உறுதியாக கனமாக இருந்தது. தாலி செட்டு, அப்புறம் பருப்பு உருளி, பொங்கல் பானை, ஈயச்செம்பு, அந்த மாதிரி இந்த செக்ஷன் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நான் வந்து ஷாப்பில் பாதி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுபைதா வந்தாங்க, அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு குக்வேர் ஐட்டம்ஸ் பற்றியும். நமக்கு தெரிஞ்சதை விட அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஜாக்ஸ் கிச்சன் சுபைதா தாங்க, எனக்கு ரொம்ப வருஷமாகவே இவங்க நல்ல ஃப்ரெண்டு. அதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து நான் வீடு கட்டினோடனே இங்கே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க ஷாப் ஓப்பனிங் அப்போவே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போவே போகணும்னு நினச்சது தான், போக முடியல. பட் நான் ஆன்லைனில் அப்பப்போ அவங்க ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆன்லைன்லேயும் அப்பப்போ அப்டேட்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நான் கடைக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே என் கண்ணுக்கு தட்டுப்பட்டது அந்த ஒரு சின்ன கிரகப்பிரவேசம் செட்டு தான். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்காக அப்படின்ட்டு. இப்போ வீடெல்லாம் புண்ணியர்ச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரியும் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. இது வந்து நம்ம கிட்ட வந்து தாம்பால தட்டுடா. இது வந்து மோஸ்ட்லி சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போவாங்க. இது வந்து நிறைய பேர் அபிஷேகத்துக்காகவுமே இப்போ யூஸ் பண்றாங்க. இது என் கையில வச்சிருக்கும் போது அவ்வளவு கனமா இருக்கு. அதே பெரிய சைஸ். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவங்க வீட்டுல பூஜை அறையில வந்து இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ண போடுறதுக்கு அது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்றாங்க.
அதே மாதிரி இந்த ட்ரேஸ்மே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணது தான்டா. இது எல்லாமே நீங்க கையில எடுத்து பாருங்க. பொதுவா இந்த சைஸ் ட்ரே வந்து இந்த மாதிரி ஸ்டடியா இருக்கவே இருக்காது. இது வளையவே வளையல, நல்லா கெட்டியா இருக்கும். கெட்டியா தான் இருக்கு. பாருங்க டிசைன் பாருங்க, நல்லா இருக்கு இதோட டிசைன். இது வந்து 2 சர்வ், இது வந்து 3 சர்வ், 4 சர்வ், 6 சர்வ். ஸோ நம்ம எப்படி வீட்டுக்கு நம்மளுக்கு தேவையோ அதுக்கு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம், இட்லி பாட் உண்மையாவே அழகா இருக்கு. இப்போ இந்த இட்லி பாட்டோட வந்து நாங்க இந்த இட்லி லிஃப்டருமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னா எங்களுக்கு நிறைய சொன்னது வந்து இந்த இட்லி பாட்ல வந்து சுட சுட இருக்கும் போது நம்ம துணி வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த இட்லி லிஃப்டர்ஸோட இது பண்ணும்போது ஈஸியா எடுத்துடலாம் வழியில. இதுலயுமே ஈயம் பூசிருக்கோம். ஸோ நம்ம இட்லி செய்யாத டயத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தட்டு இருக்குல்ல, அடுக்கு தட்டுல வந்து இந்த ஹைட் இருக்காது, பட் இதுல நாங்க ஹைட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹைட் இருக்கும் போது கீழே நம்ம ஃபுல் தட்டு எப்படி மேல் தட்டுல நம்ம ஃபுல்லா மாவு ஊத்துறோம்ல அந்த அளவுக்கு 2 தட்டுலயுமே நம்ம ஊத்திக்கலாம். ஓகே, அப்ப அந்த இட்லி அமுங்காம இருக்காது. ஆமா, இது எல்லாமே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இப்போ இந்த இட்லி பாத்திரம் பித்தளையில பார்த்தோம் இல்லையா, இது வந்து 12 குழிலையும் இருக்குது, 16 குழி இட்லி பாத்திரமும் வச்சுருக்காங்க. அந்த உள்ளே இருக்கிற தட்டில் மேல் பக்கமும் சரி அடிப்பக்கமும் சரி 2 பக்கமுமே ஈயம் பூசியிருக்காங்க. அதே மாதிரி இட்லி பாத்திரமும் பார்க்க காம்பேக்டாக தாங்க இருக்குது. பழைய காலத்து அந்த பித்தளை இட்லி பாத்திரம் மாதிரி ரொம்ப பெருசாலாம் இல்லை, காம்பேக்டாக தான் இருக்குது. அஞ்சரைப்பட்டியில் இப்போ நம்ம நியூ லான்ச் வந்து இந்த ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர்ல வந்து 2 பேட்டர்ன். இது வந்து ஃபுல்லாவே ஃப்ளாரல் டிசைன்ல 9 டிவிஷன்ல வரும். இது வந்து ஹேண்ட் ஹேமர்ல 9 டிவிஷன் வரும். ஓகே, இதுவும் உள்ள ஈயம் கோட்டிங் தான். ஈயம் கோட்டிங் இருக்கு ஃபுல்லாவே. கிஃப்டிங்க்கு எங்களுக்கு இந்த கார்ப்பரேட் கிஃப்டிங்ஸ்க்குலாம் வந்து இந்த குட்டி வந்து ரொம்ப நல்லா போகுது. இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இதுல சைஸஸ் இருக்கு. இது 5, இது வந்து 6, 7, 8 அப்புறம் 9 வரைக்கும். நம்ம பெரிய வீடுகளுக்குலாம் நம்ம ஒரு தடவை மசாலா கொட்டி வச்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஹேண்ட் என்கிரேவிங்ஸ். இதெல்லாம் மிஷின் என்கிரேவிங்ஸ். ரொம்ப ஆன்டிக்கா இருக்கும். இடியாப்பு குழலில் நம்ம நார்மல் மாடல், அதாவது பிளெயினாக இருக்கிற மாதிரி மாடலும் இருக்குது. அதிலே பாருங்கள் ஒரு டைமண்ட் பேட்டர்னில் சூப்பராக இருந்துச்சு இது பார்க்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம வாங்குகிற அந்த இடியாப்பு குழல்லாம் ஒரு 5 அச்சு 6 அச்சு அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து 10 அச்சு பக்கம் இருந்துச்சு. அதனால் இது நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இவங்க புதுசாக லான்ச் பண்ணது அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து சர்டிஃபைட் பிரான்ஸ் நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம்டா. இது வந்து எல்லாமே வந்து பியோர் பிரான்ஸ், அதாவது கான்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான குவாலிட்டிஸ். இது எல்லாமே சர்டிஃபிகேட்டோட வந்துடும். உள்ள எவ்வளோ % ஆஃப் காப்பர் இருக்கு, எவ்வளோ % ஆஃப் ஈயம் இருக்கு அப்படின்றது. இதில் நாங்கள் லான்ச் பண்ண ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பம் பேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே டிசைன் பண்ணி லான்ச் பண்ணுவோம். அப்புறம் இந்த பணியாரம் பேன் வந்து நான் முன்னாடி காமிச்சிருப்பேன் இல்லையா, இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா அடியில் குழி குழியாக இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கும். இதிலே ஃப்ளாட் டைப்பும் இருக்குது. 2 மாடல் வச்சுருந்தாங்க. நல்ல அந்த ஃப்ளாட் டைப் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டு, தூக்கும்போதே அவ்வளோ கனமாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்னாங்க இல்லையா கான்சா அப்படின்ட்டு, அந்த காலத்து பழமை மாறாமல் இப்போத்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியும் நிறைய குக்வேர் ஐட்டம்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பிராஸ் அப்புறம் பிரான்ஸ் செக்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இதில் நான் வந்து ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை விடவும் ஆஃப்லைனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். நேரடியாக நீங்கள் ஷாப் போய் விசிட் பண்ணுறான்னு பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த செக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 செக்ஷன் தனியாக வச்சுருந்தாங்க. அதாவது அயன், கேஸ்ட் அயன், கல் சட்டி அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு செக்ஷன் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதுவுமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். கல்ச்சட்டில இது எல்லாமே ஹேண்ட் கிரைண்டட், மிஷின்லயே நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு ஃபுல் ஃபினிஷிங். இது எல்லாமே வந்து கையிலேயே நம்ம செதுக்குனது. இது வந்து இதோட இது ஸ்மூத் ஃபினிஷா இருக்கும். இதை விட இது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து ஸ்டோர் பை மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம்டா. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்றோம். ஏன்னா இது வந்து தாங்குது, கொரியர்ல கூட நமக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. இது வந்து மஞ்சள் விளக்கெண்ணெய் போட்டு சீசன் பண்ணி வச்சிருக்கேன். தோசை தவா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கேஸ்ட் அயனில் நிறைய டிசைன்ஸில் சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயும் இந்த உடன் ஹேண்டில் இருக்கக்கூடிய தோசை தவா பாருங்கள், அது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்பக்கல் அப்போ அதுலேயே தோசை தவா. ஓகே, சேம் உட்டீஸ் ரேஞ்சுன்னு சொல்லி இப்போ புதுசாக நம்ம லான்ச் பண்ணி ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து லாங் ஹேண்டில், பணியார குழி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது மாதிரி இதுக்கு
இது நம்ம நார்மல் பனியாரம். நார்மல் பனியாரம். இது நமக்கு கையில பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும்ல. ஆமா, ஐசவா இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது வெயிட் ஆக்சுவலி கம்மி. இதை விட கம்மி. இதை விட கம்மி. தூக்கி பாருங்க, லைட்டா தான் இருக்கும். ஆமா, கொஞ்சம் ஹேண்டியா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்பி கடாயின்னு சொல்லுவோம் நாங்க. தலையில தொப்பி மாதிரி இருக்கும். கரெக்டா பூரி இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த கடாய்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சீசன்டு தான். பட் இது எல்லாமே மிஷின் கிரைண்டட் சீசனிங்ஸ். பட் இப்ப மிஷின் கிரைண்டட் சீசனிங்ஸோட இதுதான் வந்து பெஸ்ட் நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து பிகினர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபிளாட் பாட்டம்ல 2 சைஸ் இருக்கு. இண்டக்ஷன் வேணும்ன்றவங்க ஃபிளாட் பாட்டம் போய்க்கலாம். ஸ்டவ்ல மட்டும் யூஸ் பண்ணணும்ன்றவங்க இந்த யூ பேட்டர்ன் போய்க்கலாம். இது இண்டக்ஷன் இந்த இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆயில் சீசனிங் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி இருக்குங்க அந்த கேஸ்ட் அயர்ன் குக்கர் ஐட்டம்ஸ்லாம். அதுக்கப்புறம் மண்சட்டி, இது வந்து அந்த உள்ளே கொத்து வச்ச மாதிரி இருந்துச்சு மண்சட்டி. இதில் நம்ம பருப்பு கடையிறதுக்கு, கீரை கடையிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். காப்பர் வெசல்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் பாட்டில்ஸ்லையும் நிறைய டிசைன்ஸ் இருந்தது. இப்போ கிஃப்டிங் கொடுக்குற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக நல்லா இருந்தது. இந்த டம்ளர் செட் பாருங்கள், காப்பர் தான். ஒரு ஆர்டருக்காக பல்காக ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்காக அவங்க வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி யாருக்காச்சும் கொடுக்கணுன்னா கூட நம்ம பல்காக இவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரில் ட்ரைப்ளை அந்த மாதிரி குக்வேர் தான் இது. இதோட பிராண்ட் வந்து ட்ரெமோண்டினா அப்படிங்கிற பிராண்டு. ஸோ இதில் பாருங்கள், கடாய் உள்ள வந்து ட்ரைப்ளை கோட்டிங், ட்ரைப்ளை குக்வேர் தான் இது. இது வந்து டஸ்லா, நம்ம கடாயிலே ஹேண்டில் இல்லாத டைப் இருக்கும்ல, அதுதான். பவுல் மாதிரி இருக்குங்கனால மிக்சிங் அண்ட் குக்கிங் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது டோப், இது நம்ம குழம்பு தாளிச்சு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பேன் லிட்டோட ஸ்மால் சைஸ்லேருந்து மீடியம் லார்ஜ் சைஸ் இருக்கு இதில். இது நல்ல பெரிய ஒரு பிரியாணி பாட் மாதிரி, எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கு பாருங்க. இருங்க, நான் இதை விட இன்னொன்று பெருசு காட்டுறேன். இன்னொன்று பெருசு இருக்கா? இதை விட பெருசு ஒன்று இருக்காமா. இதுதான் நான் பெருசு நினச்சிட்டு இருந்தேன். இதை விட பெருசு ஒன்று வச்சுருக்காங்க. இது 6 லிட்டர். நிறைய பேருக்கு குக் பண்ணுறோம் அப்படின்னாலோ, பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னாலோ இது நல்லாயிருக்கும். 12 லிட்டர் கெப்பாசிட்டி. 12 லிட்டர். பொதுவா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ட்ரை பிளேஸ்ல இவ்வளோ பெருசு வந்து இருக்காது. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐயோ அப்பா, எவ்வளோ பெருசு பாருங்களேன். இது இப்போ நம்ம வந்து நிறையா கெஸ்ட்டு வராங்க, ஒரு 10-15 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா இதில் பிரியாணி பண்ணிவிட்டு இதில் வந்து வறுவல் மாதிரி பண்ணலாம், கிரேவி மாதிரி கூட பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய வடசட்டி பாருங்க. இது வந்து ஸ்டால் பிராண்டா? இது ஸ்டால், இது ட்ரெமோண்டினா. இது பர்னர். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே 2-3 பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது ஸ்டால், பர்னர், அதுக்கப்புறம் ட்ரெமோண்டினா, அந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸில் இருந்தது. எல்லாமே நல்ல ப்ரீமியமான ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான். ட்ரைப்ளை குக்வேர் ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ இந்த ஷாப்பில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இருந்தாலும் இதில் நிறைய காமிக்காத ஐட்டம்ஸும் இருக்குது. ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாமே காமிக்க முடியாது, அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு இவங்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வெப்சைட்டில் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வரக்கூடிய May 10th வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் போயிட்டுருக்கு இவங்க கிட்ட. அதாவது buy 3 get 1 ஃப்ரீ, buy 5 get 2 ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு 4 காம்போ ஆஃபர் இருக்குது. அதையும் நீங்கள் வேணால் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.